ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமயந்தி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்துட்டு 2 வாழைப்பழம் வச்சுருக்கேன். அந்த வாழைப்பழம் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணலான்னு இருக்கேன். அதான் அப்படியே உங்ககிட்டையும் காமிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இப்போது ஸ்வீட் செய்ய வந்துட்டேன். இப்போ ஸ்வீட் செய்யறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்துட்டு இந்த டம்ளரில் 1 கப்பு வந்துட்டு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி டம்ளர் தான் இதுவும். இதால் வந்துட்டு நான் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். நாட்டு சக்கரை வந்துட்டு ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கிறேன். அதையும் இதில் கொட்டிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் தான் 1 கப்பு வந்துட்டு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதிலே 1 கப்பு வந்துட்டு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பிரஜன் வந்துட்டு என்னை பிடிச்சி நான் அழுகுறான். அவர் பாட்டு கேட்டுட்டு இருந்தார். பாட்டு விளம்பரம் ஓட்டுறதுனால ஸ்கிப் பண்ண தெரியல அவருக்கு. அதான் இப்போ என்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறான். வா வா. அவர் வீடியோலாம் காமிச்சா ரொம்ப 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அரை கப்பு நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு வாழைப்பழம் நம்ம உரித்து போட்டுக்கலாம். இதில் ஒரு வாழைப்பழம், இந்த ஒரு வாழைப்பழத்தை இதில் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். அப்போ தான் மிக்சியில் அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகும். பிரஜன் இங்கே பாருங்களேன், என் காலை பிடிச்சிக்கிட்டு தூக்க சொல்லி அழுகுறான். ஆனால் அவனுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு தான் நான் இந்த வாழைப்பழத்தை வச்சு பண்ண போகிறேன். இதில் நான் என்னென்ன போட்டுன்னு கரெக்டாக சொல்கிறேன். இதில் 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கப்பு அரிசி மாவு போட்டேன். அதுக்கப்புறம் அரை கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். ஒரு வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழமாக சேர்த்துக்கிறேன். இதை மிக்சியில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறேன். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சினா தான் நமக்கு அந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அரைச்சிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். 5 minutes later. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்வீட்டுக்கு தேவையான பொருளை நான் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். தம்பி அழுகுறான் மிக்சி போட்டதும். அதனால தான் அதெல்லாம் உங்ககிட்ட காமிக்க முடியல. தம்பிக்கு மிக்சி போட்டாவே ஒரே பயம். நான் ரெடி பண்ண பேஸ்ட் உங்ககிட்ட காமிக்கிற பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோதுமை மாவு, வாழைப்பழம், அரிசி மாவு, அதில் ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்சு சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அப்படியே தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்வீட் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதில் நான் வேறு எதுவும் போடலை. பேக்கிங் சோடா ஒரு சும்மா பிஞ்சு தான் போட்டேன். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நம்ம பண்ண போகிற ஸ்வீட் செய்ய எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கேஸை பற்ற வச்சு இப்போ ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்வீட் செய்யறதுக்கு ஆப்பசட்டி எடுத்துக்கிறேன். ஆப்பசட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். கேஸ் பற்ற வச்சுட்டேன். இதில் நம்ம 7 குழி உள்ள ஆப்பசட்டி, குழிப்பணியார சட்டி எடுத்துக்கலாம், செய்யலாம். நான் எனக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால் நான் மல்லாட்டை எண்ணெய் லேசாக ஊற்றி இந்த பணியாரம் நான் செய்ய போகிறேன். வாழைப்பழம் வச்சு தான் இந்த பணியாரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இங்கே நம்ம டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் நம்ம ஸ்பூனால் அள்ளி ஊற்ற தேவையில்லை. இதை நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் குழி பணியாரத்தில் ஊற்றுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா குழி பணியார சட்டி காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான்
இதில் ஊற்றிக்கிறேன். பாதி முக்கால் அளவு ஊற்றினா போதும். ஏன்னா ரொம்ப ஊற்றினா வந்து வேகும் போது இன்னும் கொஞ்சம் இதுவாகும். உப்பி வரும்போது நமக்கு அந்த குழியை விட பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் நான் அதிகமாக ஊற்றிட்டேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழி பணியாரம் நல்லா சூப்பராக வாசனை வருது. அதை வந்து நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கலர்ஃபுல்லாக. குழி பணியாரம் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக வந்து வாழைப்பழத்தில் வந்துட்டு குழி பணியாரம் சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணிட்டேன். தம்பி தான் கொஞ்சம் அழுதுனால நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணிட்டேன். மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சூடாக இருக்குது, அதனால தான் இன்னும் நான் சாப்பிடாமல் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறின அப்புறம் சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் ஆற வச்சு சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டரி ரொம்ப லோவாகிடுச்சு. இந்த ஸ்வீட் வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்குது, ரொம்ப வாசனையாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டிருக்கணும். ஏலக்காய் தூள் நுணுக்கி போகிறதுனால தம்பி வந்து அழுவோன்னு சொல்லிட்டு நான் அதை நுணுக்கி வச்சில்ல. ஏன்னா மிக்ஸி போட்டாவே கத்துறாங்க. ஏலக்காய் தூள் போட்டிருந்தா இன்னும் அல்டிமேட்டாக இருந்திருக்கும். நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அப்பப்போ எதனா வந்துட்டு குழந்தைங்களும் கொடுங்க. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு 2 டம்ளர் அளவுக்கு அந்த மாவு வந்து நான் வச்சுருந்தேன். அதில் 1 டம்ளர் வந்து குழி பணியாரம் ஊற்றிட்டேன். இன்னும் 1 டம்ளர் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போயிட்டு வந்ததும் அவருக்கு சூடாக செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வாழைப்பழம் வச்சு பண்ணதில். குழந்தை நல்லா சூப்பராக விரும்பி சாப்பிட்றான். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் நான் நிறைய புதுசான வீடியோலாம் போடுவேன். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். Ready?